பெருமாளின் மோகினி அவதாரம் எதுக்காக எடுத்தாரு? தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் வேண்டி பார்க்கடலை கடையிறாங்க. அமிர்தமும் வெளிப்படுது. ஆனா இரு தரப்பினருக்கும் வாதம் ஏற்படுது. அவர்களை சமாதானப்படுத்தி அமிர்தத்தை தேவர்களுக்கு வழங்குவதற்காக பெருமாள் மோகினி அவதாரம் எடுத்தார். இது மட்டும் தானா? வீரட்டேஸ்வரர் திருக்கோவில், திருவழுவூர், நாகப்பட்டினம் மாவட்டம். பலருக்கும் தெரியாத பல தகவல்கள் இந்த காணொலியில இருக்கு. அதனால காணொலியை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த காணொலியில என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படிங்கிற தகவலை சுருக்கமா சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு தகவலையும் விரிவா பார்க்கலாம். வீரட்டேஸ்வரர் பேரை கேட்ட உடனே நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, இது சிவாலயம் அப்படின்னு. ஆனா இந்த சிவாலயத்துக்கும் பெருமாளின் மோகினி அவதாரத்துக்கும் தொடர்பு இருக்கு. அந்த தகவல் என்ன? பந்தள மகாராஜர் ஐயப்பனை காட்டுல ஒரு குழந்தையா கண்டெடுக்கிறார். ஆக அவர் வளர்த்தவர். ஐயப்பனுடைய தாய் தந்தையர் யார்? இந்த தலத்துடைய தலவரலாறு நம்மள பலருக்கும் தெரிந்ததுதான். தாருகாவனம் அப்படிங்கிற ஒரு வனத்துல 48,000 முனிவர்களும் அவர்களுடைய மனைவிகளும் வாழ்ந்து வராங்க. வேள்விகளில் சிறந்து விளங்குறாங்க, தவத்திலும் சிறந்து விளங்குறாங்க. அதனால தாங்கள் அனைத்திலும் சிறந்தவர்கள் அப்படிங்கிற ஆணவம் முனிவர்களுக்கும் அவர்களுடைய மனைவிகளுக்கும் ஏற்படுது. ஞான பாதையில இருக்கிறவங்களுக்கு ஆணவம் தேவையில்லாதது. அவர்களுடைய ஆணவத்தை அழித்து ஞானத்துக்குரிய பாதையை தெளிவுபடுத்தணும் அப்படின்னு சிவபெருமான் நினைக்கிறாரு. அதனால பிச்சாடனார் கோலத்துல அவர் வராரு. பிச்சாடனார் சிவபெருமானின் திருக்கோலங்களில் ஒன்று. அப்படின்னா என்ன? பிக்ஷை அல்லது யாசகம் கேட்கும் நிலையில வராரு. அனைத்தையும் துறந்த நிலையில வராரு. அனைத்தையும் துறந்திருந்தாலும் அவருடைய ஞானத்தின் அழகு முகத்துல ஒளிருது. சிவபெருமானுடைய ஞான அழகுல பிச்சாடனர் கோலத்துல முனி பத்தினிகள் தங்களை மறக்கிறாங்க. தாருகாவனத்துக்கு சிவபெருமான் மட்டும் வரல, பெருமாளும் மோகினி அவதார கோலத்துல வராரு. மோகினி மிகவும் அழகு வாய்ந்த பெண். மாயையை வெல்ல முடியாத முனிவர்கள் மோகினியுடைய அழகுல மதிமயங்கி போயிடுறாங்க. ஆக தாங்களே சிறந்தவர்கள் அப்படின்னு நினைச்ச முனிவர்களும் அவர்களுடைய மனைவியரும் பிச்சாடனார் மற்றும் மோகினியின் ஞான அழகுல மதிமயங்கி போயிடுறாங்க. தாங்கள் எல்லாவற்றிலும் சிறந்தவர்கள்னு அவங்க நினைச்சிட்டு இருந்த மாயையிலிருந்து அவங்கள வெளியில கொண்டு வர்றதுக்காக தான் சிவபெருமானும் பெருமாளும் தாருகாவனத்துக்கு வந்தாங்க. இவங்க வந்ததுக்கு அப்புறம் நடந்த நிறைய தகவல்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் பார்ட் 2 வீடியோவா அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். முனிவர்களுக்கும் அவர்களின் மனைவியருக்கும் மாயை எவ்வளவு வலிமையானதுங்கிறத காண்பிச்சு ஞானத்துக்கான பாதையை காண்பிக்கிறதுக்காக தான் சிவபெருமானும் பெருமாளும் தாருகாவனத்துக்கு வராங்க. பிச்சாடனராகவும் மோகினி பெண்ணாகவும் வராங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? இருவருடைய ஆற்றலும் ஒருங்கிணைந்து ஐயப்பன் தோன்றார். ஆக ஐயப்பனுடைய தாய் பெருமாளின் மோகினி அவதாரம், தந்தை பிச்சாடனார். ஐயப்பன் தோன்றிய திருத்தலம் தாருகாவனம். வழுவூர்ல இருக்கிற இந்த சிவாலயம் பல சிறப்புகளை கொண்டது. சிவாலயம் ஆனா பெருமாளின் மோகினி அவதாரத்தோடு தொடர்புடையது. சிவபெருமானுடைய அஷ்ட வீரட்ட தலங்களில் ஒன்று. சப்த கன்னியரில் வாராகி அம்மன் தவம் புரிந்த திருத்தலம். இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்கு. சிவபெருமானோடு தொடர்புடைய இந்த தகவல்களை எல்லாம் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை பார்த்துக்கலாம், பார்ட் 2 வீடியோல. நம் தேடல் தொடரும். அதுவரை இணைந்திருங்கள்.